அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள ரெட் கலர் கீரை நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அறுவடை பண்ணிவிட்டு அந்த வேரோடு இருக்கிற அந்த தண்டு ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் கீழே நான் பாட்டில் போட்டேன். இது போடும்போது உங்களுக்கு காமிச்சதாங்க. அதுலேருந்து விதையில் வளர்ந்ததாங்க இந்த கீரையெல்லாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து அறுவடை பண்ணும்போதே நான் உங்களுக்கு காமிச்சதாங்க. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நான் தண்டோடு சேர்த்து போட்டேங்க. அது மறுபடியும் நம்மளுக்கு வந்து கீரை தேவையான கீரை கிடைக்குதுங்க. ஸோ நம்ம மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கீரை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விதை வாங்கி போட்டால் போதுங்க. மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ளவர்ஸ் வர விட்டுட்டு அதில் வந்து விதை நம்மளுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சதாங்க. அது பார்த்தீங்களன்னா பழைய வீடியோவில் உங்களுக்கு தெரியுங்க. இதை பாருங்கள். இது தண்டுக்கிற மாதிரி நான் கீரை எடுத்துகிட்டு அப்படியே தண்டை விட்டுறேன். இதோ பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு நம்ம கையாலேயே என்னால் பிடிக்க முடியலைங்க. அவ்வளோ கீரை இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டேங்க. ரெட் கலர் கீரை ரொம்ப நம்மளுக்கு ரேராக கிடைக்கும். நம்ம மாடித்தோட்டம் என்றதால நம்மளுக்கு தேவையான கீரையை நம்ம வந்து அறுவடை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க. விதை போட்டு அதுக்கு மூலம் வளர்த்து இதோ பாருங்கள், இது ஒரு வெள்ளரி பிஞ்சுங்க. நம்மளுக்கு அணில் சாப்பிடுச்சு. பாருங்கள், மாடித்தோட்டம் வச்சாலே அணில்களுக்கும் ஹாப்பி தான். தேங்க்யூ.